ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப் ஒன்று கிளம்பணுன்னு இருக்கோம். அது பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிள்லேயே பருவதமலை போகிறோம். அதுக்கான ஒரு சின்ன சின்ன கேஜெட்ஸ் தான் நம்ம இப்போ மெதுவாக வாங்கி சேர்த்துட்ருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம என்ன வாங்கியிருக்கோம் பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு பவர் பேங்க் வாங்கியிருக்கோம். MIK10. இதோடைய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 750க்கு ஒர்த்தான்றதை நீங்களே பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன், உங்களுக்கு காமிக்கின்றதுக்காக வீடியோக்கு எடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த பவர் பேங்க்கு, MI பவர் பேங்க்கு 2i 10,000 mAhன்னு போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா செம்மையாக தான் இருக்குது. வேறு என்ன சொல்கிறது, அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்திங்கன்னா MIயோடைய பவர் பேங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண செம்மையாக இருக்குது. ஃபினிஷிங்கு, பேக்கிங்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன், இதை எதில் ஆர்டர் போட்டோன்னா, இதை நம்ம மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். இது மீஷோவில் ஒர்த்தான்றது நமக்கு தெரில. அடாப்டர் கேபிள் வந்து ரெண்டு மொபைலுக்கு நம்ம சார்ஜ் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே பார்த்திங்கன்னா C டைப் ஒன்று சார்ஜிங் பின்னு, நார்மலாக ஆண்ட்ராய்டுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. வேறு சொல்லணுன்னா வேறு எதுவும் இல்லை இதில். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம் உள்ளே வேறு என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கவே இல்லை. உள்ள பாக்ஸில் உள்ள ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க கூட. இதான் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு ஆண்ட்ராய்ட் சார்ஜருக்கு. அதுக்கு சார்ஜ் போகிறதுக்கு வந்து நம்ம பவர் பேங்க்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. ஷார்ட்டாக தான் இருக்குது, ஆனால் கேபிளும் ஒரு நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. இந்த ரேட்டுக்கு ஒர்த்தான்றதை எனக்கு தெரியல. ஒர்த்தான்றதை நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு கேட்ஜெட்டில் உங்களை பார்க்குறேன். பை பை.